ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிஷா வந்து இன்னைக்கு இங்கே பாருங்கள். ஹாய் எல்லோரும். எப்போ அன்னதானம்னு கேட்டிங்க. நம்ம வந்து இந்த அன்னதானம் வந்து இப்போ அன்னதானம் கொடுக்கல. அன்னதானம் கொடுக்கல அன்னதானம் வந்து அரிசி தான். இப்போ வந்து என்ன அன்னதானமாக கொடுக்க போகிறோன்னா அரிசி, பருப்பு, மஞ்சத்தூள், காய்கறி இதெல்லாம் வந்து சரி தூக்கி கொண்டே வீட்டில் வை. ஒரு 20 கிலோ அரிசி இருக்குங்க. பருப்பு 1 கிலோ, அப்புறம் மஞ்சத்தூள். பருப்பு 1 கிலோ, அரிசி 20 கிலோ, மஞ்சத்தூள் ஒவ்வொரு கிலோவும் ஒவ்வொரு பையிலையும் 5-5 கிலோங்க. ஆமாம். ஐயோ, நிஷாவுக்கு இன்றைக்கி அலைச்சல், கஷ்டம்னா கஷ்டம். அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அன்றைக்கி. தாடி ஆமாம் இந்தாயா, அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ரொம்ப ஒவ்வொரு கஷ்டம் நிஷாவுக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு. இந்தம்மா அரிசி பருப்பு, அதாவது நம்ம ஊரில் கொஞ்சம் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம முடியாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். இந்த பருப்பு, காய்கறி மட்டும் நம்ம இப்போ இது அந்த வாங்கியிருக்க பொருள் எல்லாமே இப்போ கொடுக்கலங்க. 1 வாரம் கழிச்சு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இன்னைக்கு என்ன கிழமை நிஷா? இன்னைக்கு திங்கக்கிழமை. வர்ற புதன் இல்லாமல் அடுத்த புதன்கிழமை கொண்டு போய் நம்ம 20 கிலோ அரிசி, காய்கறி. செவ்வாய்க்கிழமை வந்து சந்தை, அப்போ போய் காய்கறி வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தாத்தா காய்கறி புதன்கிழமை அப்படின்னு தான் வந்து காய்கறி மட்டும் சரி, இது அடுத்த வர புதன்கிழமை 6ஆம் தேதி. அது நீ கொடுத்துருவ. அங்கிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு நிஷாவோட பிறந்தநாள். 4 நாள் 5 6 நாள் 11 6ஆம் தேதியும் 6ஆம் தேதி 11ஆம் தேதி தானே. 6ஆம் தேதி 6 நாளும் 11 6 நாள் நிஷாவோட பிறந்த நாளைக்கு ஒரே ஒரு கமெண்டில் மட்டும் ஒன்று சொல்லிடுங்க. இது மாதிரி அன்னதானம் கொடுக்கலாமா? இது மாதிரி ஒரு 10 கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துடலாமான்னு. அன்னதானமே கொடுப்போம். என்னோட பிறநாள் அன்னைக்கு நம்ம வந்து காலையிலேயே குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போய் நிஷா என்ன தாத்தா பாட்டிங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு அப்புறம் சாமிக்கிட்ட போயிட்டு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு வரலாம். அன்னைக்கு நிஷாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி 10 வருஷமோ 9 வருஷமோ 8 வருஷமோ ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பிறந்த நாளையும் நிஷா அன்னதானம் கொடுக்காம இல்லை. 7 வருஷம்னா 7 வருஷமும் கொடுத்துருக்கா. 8 வருஷம் 10 வருஷமும். நம்ம வந்து கல்யாணம் ஆனால் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து எங்களுக்கு தெரியாது. என் பிறந்தநாள் என்னன்னே எனக்கு தெரியாது. அவள் பிறந்தநாளே அவளுக்கு தெரியாது. பாப்பா பிறந்திருப்பாங்க, தம்பி பிறந்திருப்பாங்க. அப்போ பிறந்தநாள் டேட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், கொண்டாடவும் மாட்டேன். இப்பயும் நான் கொண்டாடுறதெல்லாம் இல்லை. எடுத்துட்டு போ. மட்டும் கொடுத்துட்டு அவள் கோயிலுக்கு போகிறோம். அதுதான் எல்லாமே. இப்போ ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. இன்றைக்கி அவ்வளோ கஷ்டம். நிஷா அலைச்சல். நான் சாப்பிட்றேன். நானும் சாப்பிடல, நிஷாவும் சாப்பிடல. 3 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு தம்பி பாப்பாவை கூப்பிட போகணும். சரி நிஷா, எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வை. இது எதுக்காக இப்போவே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா, வாங்கியாந்து வச்சுறது சேஃப்டி தான். நம்ம வீட்டில் கொண்டாந்து நீட்டாக ஒரு 20 கிலோ அரிசியை வாங்கியாந்து வச்சுட்டு போய் அறக்க பறக்க வாங்கிட்டு இருக்க வேண்டாம். காய்கறி மட்டும் அன்னைக்கு காய்கறினா நிறைய காய்கறி வாங்க போகிறோம். நிஷா கத்திரிக்காய் அப்படின்னு பார்க்கலாம். அன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். அன்னைக்கு போகிறோம். அன்னதானம் இல்லையே, இது என்னது? இது அரிசி பருப்பு. சரி ஓகே, எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வைமா. நிஷா வயிற்ற பசிக்குது, சோறு போடு. சாப்பிடுவோமா? எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வை.